கல்யாணம் ஆகிடுதா பிள்ளைக்கு? என்ன செய்யணும்? காலில் விட்டுவாங்க. ஏம்மா அமைதி அமைதி. உன் பேர் என்னப்பா? இன்னொரு தடவை காலில் விட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். போற வழியில இடதுபுறத்துல பெருமாள் சம்பந்தமான கோயில் இருக்கும். அதான் பெருமாள் சம்பந்தமான கோயில் நான் சொன்னேன். அது பெருமாள் கோயில் மட்டும்தான் நான் சொல்லலையே. கால் வைப்போம். எஸ், வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிறியா? இப்போ உன்னுடைய பிறப்பு அம்சத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இன்னும் 9 மாதங்களுக்கு பிறகுதான் திருமணம் சம்பந்தமான விஷயமே நடக்கும். அதுவரை எடுக்கிற முயற்சிகள் வேறதாக இருக்கும். ஹைதராபாத், ஆந்திரா போன்ற இடத்துல தொழில் சம்பந்தமான உதவிகள் இவனுக்கு கிடைக்கும். புரியுதா? உனக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும் இல்ல. அதனால 9 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த வெற்றிகரமான திருமணத்தையும் நடத்தி தொழிலையும் அமைச்சுட்டாரு. காரணம் சொல்லலாம். கருப்பசாமிக்கு வரலாம்ப்பா. வேற என்ன வேணும்? அவனையும் வாழ வச்சுட்டாரண்டா. நல்லா செல்வமா இருக்கும் மகளே, குடிமகளே, ஆனந்தமா இருக்கும். கருப்பசாமி நான் தொழிலை இழந்து கடன் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு வழிவகுத்து தானு குடும்பத்தோட ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். குடும்பத்தோடு கால் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஆமா, 47 ஆண்டுகளுக்கு முன்னால தென்பகுதியில் இருந்து நீங்கள் வணங்கி வந்த ஒரு அம்மன் தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. சரிண்ணா? அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இப்போதைக்கு நீங்கள் இருக்கும் பகுதியில் முப்பாத்தம்மன், அங்காளம்மன் போன்ற தெய்வங்கள் குடியிருக்கிறாங்க. வாஸ்தவமா? அதே மாதிரி இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் எதை எடுத்தாலும் நஷ்டமும், தேவையில்லாத நட்பான வீட்டுக்குள்ள போராட்டமும், மனவேதனைகளும் நடந்து பணத்தை இழந்து இப்போ வழக்குகள் வருமோங்கிற ஒரு மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு. இந்த வழக்குகள் எதுவுமே வராது. உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். தொழிலை இழக்காமல் உன்னை காப்பாற்றுறேன். கால் ஒன்று சொல்லலாம். வா கருப்பசாமிக்கு வாப்பா. 2 பையங்க அரசு உத்தியோகத்துக்கு போவான். இன்னொருத்தன் பிஸ்னஸ் லைனில் பிரைவேட்டில் பணி செய்வான். எல்லா சக்தியும் கிடைக்கும், வெற்றி உண்டு. வா, இந்த புண்ணியமாறு மகனே, ஒரு பக்கத்தில் வாமா. இந்த நல்லா வாடா செல்லப்பேல. இந்த புண்ணியமாக தான் ஐஸ்வர்யமாறு நல்லா. எஸ், கோல்டு மெடல் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை இழந்து மனவேதனை அடைந்து கடன்பட்டு வந்த பிள்ளைகள் வாங்க. நிச்சயமா அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஏன் கவலைப்படுற? முயற்சி பண்ணு, வெற்றி உன் பக்கம், ஆனந்தமடைவாய். எஸ் மேன். என்ன தொழில் இது? கால் விட்டுவாங்க. அடுத்து சங்கரன் கோயில் டு சென்னை.
உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். சட்டப்படி இடைஞ்சல் வந்து தொழில் பார்க்க முடியாத சில மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதில் 2 பேர்கள் தலையிட்டு தொழிலில் நஷ்டமும் மனவேதனை அடைந்து இப்போ கடன்பட்டு இழப்புகள் இருக்கு. இதை சரியாக்கி தந்தா போதுமா? உன் வீட்டுக்குள்ளே தான் அந்த நகை கிடக்கு, வெளியில் உள்ளவங்க எடுக்கிற. ஓ கருப்பசாமி கால் வந்துட்டாப்பா. யார் இருந்தாலும் ஒரு 15 அடிக்கு அந்த பக்கமே இருங்க, திருநீர்தற்கு ஈஸியாக இருக்கும். என்ன பரமேஸ்வரா, உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். அது என்னப்பா பெரியாண்டவர்னு ஒரு சாமி வராரு, எங்கேயா இருக்காரு? கால் வந்துட்டு வா. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? பையனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கோம். நல்ல வரல, உங்களுடைய சிஷியன் ஆகணும். நல்ல யாரு? பையனும் உங்களை மாதிரி மகான்களுடைய ஆசீர்வாதம் அவங்க மாதிரி. நல்ல எண்ணம், உயர்ந்த சிந்தனை. கண்ணை முடிக்கா கொஞ்சம். வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்குப்பா, அதையும் கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உன் பையனுக்கு இன்னையிலிருந்து 1, 2, 3 அக்டோபர் மாதத்துக்குள்ள பெண் இதுதான் நிர்ணயித்து வெற்றியாக்கி தரேன். உயர்ந்த வேலையில் இருப்பான், பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவான். கால் வந்துட்டுவான். அடுத்து ஒரு ஆசை, சொந்த ஊரில் கோயில் வீடு கட்டவா அல்லது சென்னையில் கட்டவா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. என் மனசில் நீ சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டிடுவ. இன்னொரு விஷயத்தில் உன் மகன் சென்னையில் சொந்த வீடு வாங்குவான். அந்த வீடு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கும், வெற்றி அடைவான். வெற்றுவா. புண்ணியத்தை பெருமகனே, என்னாலும் என் பிள்ளையாக இரு. வாழ்க நாராயண. கர்மசாமிக்கு கால் ஒன்றானே. வரலாம். கருடாழ்வார் வாரார பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்கு. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? சரியா இல்லை, பையனும் படிக்க மாட்டேன். என்ன தொழில்? ஒன்று வந்து லேண்ட் சேல்ஸு, ஒன்று வந்து ஹெல்த் கேம்ப். நம்ம உடம்பு லேண்டு சேல்ஸ் பண்ணுறது. இன்னொன்று ஆரோக்கியம் சம்மந்தமான, மருத்துவம் சம்மந்தமானது. உணவு கால் வந்துட்டு வா. அதுக்கு பேர் என்ன பேர்? ஆமாம், 1, 2, 3, 4, 5, 6. உஸ்பா. USBA உஸ்பா. சரிண்ணா? எப்படி வருது இங்கிலீஷ்? அந்த உஸ்பா என்பது உணவே மருந்து. இப்போ நம்ம இருக்கிறோம், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, செங்கீரை, இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி தண்ணீரை சேர்த்து அதை கொஞ்ச நேரம் பதப்படுத்தி வச்சு டானிக் மாதிரி சாப்பிட்டோம்னா ஸ்டோன் எஃபெக்ட் பூரா கலந்து போயிடும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை மருத்துவமாக்கி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு இருக்குது. அதனுடைய பேர் உஸ்பா என்பது. அப்படி ஒரு டானிக் இருக்குது தெரியுங்களா? உஸ்பா. நீங்கள் வந்து சூரணமாக கொடுக்குறீங்க, நான் சொல்லுவது லிக்விடாக கொடுக்கேன். ஆனால் பேர் வந்து உஸ்பா தான். அது உணவுப் பொருளை மருத்துவமாக்குவது. அந்த தொழில் உனக்கு கிடைக்கும், வெற்றியாகும். 3 இடத்துல பிராஞ்சி போடக்கூடிய நல்ல நிலைகளை உருவாக்கி தரேன். அதே மாதிரி இப்போ லேண்டு சம்மந்தமாக நீ எடுத்த முடிவுகளில் உன் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சரியில்லையே. அவங்க நீ இல்லாமலே அவங்க போர்டு போட்டு வேற லைனில் பேசி அவங்க டம்கி அடிச்சுட்டு போகிறாங்கடா. அதெல்லாம் எடுத்து உனக்கு நான் தரேன். 2 டாக்குமெண்ட் உனக்கு முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. வீடுமா? வரலாம். வீடு சம்பந்தமான விஷயத்தில் உனக்கு தெளிவும் புதிய மனையும் தந்து உதவுறேன். 3 வருடம் பொறுமையாக இருந்து எல்லா வெற்றியும் அடைவேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்துட்டேன், என் பணம் நஷ்டமாயிடுது. யாருப்பா அது? வாங்க. யாரையும் நம்பி பணத்தை இழந்தவங்க யாரு? சென்னையில் வாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க?
யாருக்கு கொடுத்தீங்க? ட்ரஸ்ட்டில் போட்டுருக்காங்க. இன்னைக்கு தரேன், இன்னைக்கு நாளைக்கு தரேன், இன்னைக்கு வருது. நான் என்னத்தை சொல்ல கால் வந்துட்டுவாங்க. என்னத்தை சொல்வேண்டா தம்பி, என்னத்தை சொல்வேண்டா. இப்போ அந்த வரலாறு கொடுக்க பாரு, உட்கார். அதாவது ஆர்பி சம்பந்தமான ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸில் உள்ள அமௌண்ட்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்துடும். அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர் சுமார் 1600 பேர் இருக்காங்க. அதில் எல்லாருக்குமே பல கோடிகள் கிடைக்கும். அதில் நீங்களும் சேர்ந்துக்காங்க. நீங்கள் சில லட்சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியாக வரும். இதில் நம்ம பிரதமருக்கு இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு பொய்யை சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. இப்போ 14 வருஷம் வனவாசம் மாதிரி இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கு. எவனுமே பணம் வாங்கல. உண்மையா இல்லையா? பணம் கொடுத்தவன் அத்தனை பேரும் இப்போ கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டான். நீ மட்டும் ஏன் கொடுக்கல? கால் வந்து நல்லா பண்ணுது சார். இந்தாப்பா உன் பணம் வருமா? சட்டப்படி உனக்கு வர வச்சு தாரேன். மெல்ல மெல்ல 3 முறையாக உன் பணம் வந்து சேரும். கோடி வராது, இழந்த லட்சம் வரும். ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து நானும் என் மனைவியும் நல்ல முறையில் வாழலையே அப்படின்னு வருத்தப்பட்டது யாரு? மனைவி எங்கடா இருக்கா? சரி, கால் விட்டு வா. குழந்தை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாங்க. குழந்தை வரமா? ஆ சரி. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண மூடு. கால் வந்துட்டு வா. இவன் பையன் தனியவே பேசிக்கிடுவான் தண்ணியை போட்டுட்டு. ஆமாம், அந்த டக் பக்குன்னு அப்படி எல்லா வேலைகளையும் பார்ப்பான். அதனால் இவனும் இவன் பொண்டாட்டியும் நிம்மதியை இழந்து இந்த பிள்ளையை பெற்றதை விட பெறாமலே இருந்திருக்கிறாம அப்படிங்கிற வேதனையும் துயரமும் நடக்கு. இடையில ஒரு தரம் உன் மகன் ரோட்லேயே நின்றுட்டான். உண்மையா? கால் வந்துட்டுவான். டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பித்தான். அவங்க சட்டப்படி பார்க்குற அதிகாரிகள். இவனுக்கு எதுக்கு அந்த வேலை? என்ன உன் பையனை திருத்த முடியுமான்னு பார்க்குறேன். 3 மாதத்தில் திருத்திட்டாரேன். என்ன நீ என்னை காண வேண்டும் 3 முறை அமாவாசைக்கு முன்னாடி வா. போ. அமாவாசையில் கலந்து கொண்டு போன சும்மா நின்று பார்த்துக்கங்க. நான் அங்கே போய் பதிவு முடிக்க அமாவாசைக்கு சாயம் வரச்சு. நான் ஏக்கா என்ன பெரியக்கா புரட்டியா? பின்னா 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 பின்னா. வாங்கப்பா. என்னப்பா வேணும்? சொல்லு. 1 2 3 4 5. சொந்த ஊர் சென்னை இல்லையே? ஆமாம். சொல்ல மாட்டேன். இசக்கியம்மா, கருப்பசாமி, காளியாத்தா இவங்கெல்லாம் உங்களுக்கு தெய்வமாக வருது. நீ மெட்ராஸ்னு கிடக்க இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. கொட்டச்சு. உன்னுடைய உடலை ஆராய்ந்து பார்த்தேன். கர்ப்பப்பையில குழந்தை தங்கக்கூடிய சக்தியும் உயிரணுக்கள் சக்தியும் இருக்கு. ஆனால் இவனுடைய உடல் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் குறைகளும் பிரச்சனைகளும் இருக்கா தம்பி? அதனால் எப்படி இந்த குழந்தை பாக்கியம் சிலாக்கியமாகும்? இதுவரை வந்ததெல்லாம் ஃபெயிலியராக போச்சு. மருத்துவத்தில் நம்பிக்கை இல்லை. கர்ப்பசாமி எங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறது உன் கேள்வி. கால்னு சொல்லலாம். வாப்பா. 12 வருஷங்கள் 12.5 வருஷங்கள் சனி பகவானுடைய சுற்று.
12 வருடங்களும் கஷ்டமும் மனவேதனையும் நஷ்டங்களையும் பெற்றாச்சு. உற்றார் உறவினர்களெல்லாம் நடித்து உங்களை ஏமாற்றினார்கள். உண்மையா பொய்யாடா? உரிமையான இடம் குடியிருப்பு சம்பந்தமான விஷயத்தில் போலித்தரமான எழுத்துக்களை உருவாக்கி உங்கள் உரிமைகளும் பறிபோனது உண்டு. அதனால உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்கும்படி உத்தரவு. பிறக்கும் பிள்ளைக்கு முருகப்பெருமானின் பெயரவைன்னு அர்த்தம். இந்தா உனக்கு உடம்புல சக்தியும் கிடைக்கும், ஒரு குழந்தையும் ஜனனமாகும், அதிசயத்துக்குரிய பிள்ளையாக இருக்கும். இந்தா வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு பிறந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தையும் உடலையும் பற்றி கேட்டு வந்தவங்க. வாப்பா என்னது இது உன் பிள்ளைக்கு? குழந்தைக்கு வயசு பையனுக்கு 3 கால், பொண்ணுக்கு 2 கால். கால் வந்துட்டு வா. வரலாம். குழந்தையுடைய ஜனனத்திலே ஜன்னி வாதம் சம்பந்தமான விஷயம் வயிற்றில் இருக்கும்போதே வந்திருக்கு. அதனால் ஒரு பிள்ளைக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணியும் அடிக்கடி சோர்வும் இருந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? இந்த நிலைகள் மாறிவிடும், வளர்ச்சியில் பலன் கிடைக்கும். ஆனால் நீ ஏமாறவில்லை மகனே, நீ உருப்படியாக உன் பிள்ளைகளை வாழ்ந்து காட்டுவாய். கால் ஒன்றுவா. கர்மசாமிக்கு உங்களுக்கு சென்னையாம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்து நிற்கலாம்? புரியாமல் வந்து நிற்கிறேன். இந்தா மகனே, உன் பிள்ளைகளுக்கு ஆபத்தில் அவன் காப்பாற்றுறேன், வளர்ச்சியாக்கி தாரேன். மனோ தைரியமாக இரு. போ. 3 மாதம் டயத்துக்குள்ளே போயிடுவோம். போ. என் உடல்நிலை சம்பந்தமானதுக்கு தெளிவு கிடைக்கணும். ஒரு பொம்மநாட்டி வந்திருக்கான், கணவனும் மனைவியுமாறு. முந்திரி கூட இருந்தாலும் அடையாளத்தை கரெக்டாக சொல்லுது. என்ன காலம்? அடுத்த பயிற்சியில் மதுரை, சென்னை உத்தரவில்லைக்கு உள்ளது. மதுரை வேற, மேலூர் வேற. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமா படுத்து எந்திக்க முடியாத அளவுக்கு உடம்பு அமுக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கத்து கை, ஷோல்டர், இடுப்பு சம்பந்தமான வலிகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கும். மரமரப்பும் உதறலும் தோன்றும். இதுக்கு எதுவும் செய்வினை கோளாறுகள் நடந்திருக்குமா என்ற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. அப்படி எதுவும் நடக்கவில்லை. இது இயற்கையினால் வந்த விஷயம். இதில் உன்னை குணமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, வேற என்னப்பா வேணும்? ஆனந்தமாக வச்சு தரேன், நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன். 3 முறை என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்தாக்கா நல்லா இருக்கு. மதுரை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். ஆஞ்சநேயர் மூர்த்தி ஹனுமான் கோயில் எங்கே இருக்கு? அதுதான் ஜெய் ஹனுமான்னு பாட்டு பாடினேன். உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சம்பந்தமான மனக்குறைகளும், வீட்டில் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளும், தேவையில்லாத பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். பையனுடைய ஜாதகப்படி இருதார யோகம் உடைய பையன். என்ன பையன்? இருதார யோகம் உடையவன். ஏற்கனவே ஜாதகர்கள் குறிப்பிட்ட வார்த்தையைத்தான் நான் பேசுகிறேன். அதனால் அதில் ஒரு தாரம் மாறி இன்னொரு தாரம் பிறக்கின்ற தன்மையில் உறவினர்களுக்குள் கல்யாணம் முடித்தால் உன் பையனுக்கு இருதாரம் நிச்சயம் என்பது உறுதியளிக்கப்படும். 3ஆமத்த சொந்தத்தில் போய் ஜாதியை அனுசரித்து கல்யாணம் முடித்தால் ஒரு தாரத்தோடு உன் மகன் உருப்படியாக வாழ்வான். புரட்டாசிக்குள் நடக்கும், வெற்றியும் கிடைக்கும், உண்டு, ஆனந்தம் பெறுவாய். அடுத்து மதுரை மாநகர் பெண்மகளை பற்றி காட்டு வந்தவங்க வாங்க. எந்த கலைஞனும் அவளை சீரை எடுப்பான். பரமேஸ்வரா பாட்டு நல்லா இருக்கா?
கீழே உட்கார முடியாது. பிள்ளைக்கு வயசு எத்தனை? 26. என்ன செய்யணும்? நம்ம விரும்பின மாப்பிள்ளையை பார்த்து கேட்டுக்கிற மாதிரி. அப்படி நடக்காது. நான் படித்த பாட்டை கேட்கலையா? என்ன கேட்குறேன்? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் அப்படின்னு ஒருத்தர் ரசித்து அவளை லவ் பண்ணி அவள் மனசை மாற்றி குழப்பம் பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் இந்த பாட்டவே பாடினேன். அண்ணன் புரியலையே. இன்னொருத்தர கால் வந்துட்டலாம். எந்த காலங்கேனும் அந்த பிள்ளையுடைய ஆள் மனசை மாற்றி உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தந்தா போதுமா? அமாவாசைக்கு முன்னால் அவள் போட்டோவை கொண்டு வா, சாதக ஜெராக்ஸ் கொண்டு வா, மாற்றிருந்தா வெற்றி உண்டு போ. கவலைப்பட மனக்கவலை தான், வேற ஒன்றுமே கிடையாது. இயற்கையான நோய்க்கு பயப்படக்கூடாது. அடுத்த பைசில் பார்ப்போம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன் அங்கே கால் விட வேண்டாமோ? அப்போ நல்ல விவரமாக இருக்குதே. திரிவதன சுந்தரி ஸ்ரீ பத்ரகாளி முப்பிடாதி அம்மன் ஒரு அம்மன் வராள. எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. கால் வந்துட்டுவாங்க. திரிவதனம், திரி என்றால் 3, திரிங்கிறது 3 தான். தமிழில் திரி என்பது 3 தான். அதான் திரியோதசி, 3ஆம் நாள் திரியோதசி. வதனம் என்றால் தலை, 3 தலை உடைய நாயகி. சரணா கால் வந்துடலாம். திரிவதன சுந்தரி. ஒரு திங்கள் அதிகங்கை அதிகங்கை அணிகின்ற சிவசம்பு மகள் வந்த சுந்தரி. வரலாம். என்ன வேணும்? முடங்கிட்டே இருக்கு. தொழில் முடக்கத்துக்கு செய்வன வைக்கல. தேவையில்லாம யாரையாவது நொந்துக்கிட்டு மனவேதனைப்படுத்திக்கிட்டு தகடு எழுதி கட்டுறது, இடுப்புல தாயத்து கட்டுற கதையை தூர விடு. கால் வந்துட்டு வா. உண்மையை மட்டும் சொல்லுவோம். என்ன போய் சொல்லக்கூடாதுல்ல? என்ன தம்பி? தொழில் முடக்கம் கிரகங்களால் ஆனது. அது சாத்வீகமான நிலைகளில் வந்து அந்த நல்ல நேரங்கள் வருது. தொழிலை உருவாக்கி தர 3 முறை என்னை பார், நீ வெற்றி அடைவார். ஆவணி மாதத்துக்கு பிறகு வீட்டை கட்டு போ. கால் வந்துட்டானே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன். என்ன வேண்டும்? மனைவி எங்க இருக்காங்க? என்ன செய்தாங்க? உன்னுடைய தொழிலுக்கும் விவசாய பூமிக்கும் மாந்திரிகத்தால் தவறு நடந்திருக்கிறது. அதனால 3.25 ஆண்டுகள் எதை எடுத்தாலும் நஷ்டமும், போட்ட முதலை எடுக்க முடியாத மனக்குறைகளிலும், ஒரு பக்கத்து முதுகு சோல்ற சொந்தமான வலியும், அடிக்கடி எந்திக்க முடியாத குறைபாடுகளும் உனக்கு உண்டு. உண்மையா? கால் வந்துட்டு வா. உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இல்லாத உண்டுன்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறத இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னடா தம்பி? இந்த தொழிலை முடக்கத்திலிருந்து தீர்த்து வெற்றியாக்கி தரேன். அமாவாசைக்கு மோனாடி என்னை வந்து பார்ப்பா, நீ ஜெயிச்சிருவ. அசத்துவம் போ. கர்மசாமி மனைவியை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி காட்டு வந்தது. எந்த ஊர்? நான் மதுரையை கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் டக்குனா தான் இங்கே வந்தோன்னு அந்த டக்கு வருது. திங்கிங். அடுத்த பையத்தில் மேலூர், மதுரை மேலூர், கொட்டாம்பட்டி ரொட்டிலே வா வா. நீங்க எந்த ஊரு? நான் மேலூர் கூப்பிட்டேன். நீங்களாம் போய் உட்காரலாம். கண்டிப்பா வரணும். அது அமாவாசையில் யாகத்துக்கும் வரணும். பதிவு பண்ணிக்காங்க. ஏய், உங்க ஊர்ல நரி ஊழ விடுது, என்ன விஷயம்? வெள்ள நரி ஊழ விடுத. உங்க ஊர்ல நரி ஊழ விடுமா? எந்த ஊரியா உனக்கு? கொட்டாம்பட்டியா? உங்களுக்கு எந்த ஊர்? கொட்டாம்பட்டியா மேலூர்? கருங்காலக்குடி.
1 2 3 4 5 6 7 8 8ஆம் இடத்தில் மெயின் ரோட்டில் இடது பக்கத்தில் பெட்ரோல் பல்க்கு போன்ற இடங்கள் உங்கள் லைனில் இருக்குது. அதானா? அதுக்கு உள்ளே போனால் தான் உங்கள் வீடு வரும். சரிதானா? நீ உட்காந்துக்க, நீ கால் விட்டு அப்போ. உடல்நிலைகளை பற்றியும் பிள்ளையை பற்றியும் உங்கள் மனதில் வேதனை இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு செய்வினை வினை கோளாறுகள் ஒன்றும் நடக்கவில்லை. இது இயற்கையின் பாதிப்பால் வந்த பிரச்சனை. இது தீர்வதற்கு 3.25 மாதங்கள் ஆகும். அதுக்கு பிறகு நீ உருப்படியாக எழுந்து நடப்பாய். தன்னிச்சையாக நடந்து வரக்கூடிய சக்தி உன் உடம்புக்கு கிடைக்கும். இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு தை மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். வெற்றியை தருகிறேன். கால் ஒன்று வரலாம். கால் ஒன்று வாக்கா அந்த வழக்கை இந்த ஆண்டுல முடிவு பண்ணி தரப்பா. வெற்றி தரேன். எனக்கு முன்னாடி இருக்குது இப்போ நான் கடை மட்டும் போயிட்டேன். ஒரு 6 மாதமா ஒரு 5 ரூபா கேப்டன் பார்க்குறேன், கொடுக்க மாட்டேங்க. முதல்ல வீட்டை வாங்குறதே நல்லது. ஆமாம், வெற்றி ஆகி தரவா. அப்படி என்ன குழந்தையா மேலே பாசம். நல்லா இருக்கு. வாங்கிடுவேன். நீ வாங்குதீரே, நான் வாங்கி தந்துடுவேன். போய்கிட்டே இரு போ. கருப்பசாமிக்கு என்னண்ணா ஒன்று சொல்ல மாட்டேங்கிய. திருவாரூர் அப்பா, நம்ம வேகத்துக்கு அவரால் நடக்க முடியாது ராஜா. மெல்ல போகணும்ப்பா, மெல்ல போகணும். குடும்பத்தோட வந்தது யாரு? வாங்க. யாரெல்லாம் வந்திய? இந்த நல்ல பையன், நல்லா இருப்பா. நீ உத்தரவு வைக்கிற, போயிட்டு வா. யாரெல்லாம் வந்திய? அதான் குடும்பத்தோட வந்தவனு கூப்பிட்டேன். நீங்க யாரெல்லாம் வந்தியக்கா? ஓகே, அப்படி இல்லைங்க. எங்க பேராங்க? என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா. 2.5 வருஷமா நீ பார்த்த தொழிலை எதை எடுத்தாலும் நஷ்டமா வந்து நிற்கும். நமக்கு கிரகம் தெரியல, வீடு மாறி இருக்குது நல்லதுங்கிற ஒரு செய்தி உன் உள்ளத்துல வந்திருக்கும். வீட்டை தலையில எழுதின இடத்துக்கு வீட்டை மாற்றி என்னடா நடக்கும்? நடக்குமா? தேவையில்லாதது. இந்த தொழில் நஷ்டத்துக்கு காரணம் இது இயற்கையின் சுழற்சி. இதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயம் எதுவுமே நடக்கவில்லை. வீணாக நீ கற்பனை செய்வது மிகவும் தவறு. உன் தொழிலை மீண்டும் தழுத்து எழ வைக்க வெற்றியை தாரேன். வேற என்னப்பா வேணும்? காலொன்று வா. வா பக்கத்தில். உன் வீட்டை முடிச்சு தாரேன், தொழிலை நடத்தி தாரேன். அமாவாசைக்கு முன்னாடி என்னை வந்து பாருங்க. அறகுறையாக கிடக்கிற வீட்டில் இருக்கிற மண்ணை அழிட்டு வா. வெற்றியாகிட்டா ஓ. கருப்பசாமிக்கு அடுத்து தலைவன் தலைவி வாங்கப்பா. வாடி கூட்டு நல்லா இருக்கு. என்னப்பா உன் பிள்ளைக்கு செய்யணும்? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். பிள்ளை பேர் என்ன பேருப்பா? ஆகாஷ். நீ தான் முடிச்சுக்கணும். அவன் முடிச்சா ஏற்றுக்கிட மாட்டேங்களாப்பா? அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஏற்றுக்குவோம். அவன் விரும்பின பொண்ணு விரும்புகிறான்னு நீ என்னப்பா செய்வ? அவன் விரும்பின பொண்ணு அவ்வளோதான் விரும்புது. இப்போ போல அவனும் விரும்பினாங்க. சொந்தக்கார பொண்ணு தான், நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். இப்போ வந்து எனக்கு சரியான வேலை இல்லை, வீடு கட்டலை, இப்போ கல்யாணம் வேணான்னு அவன் தள்ளி போகிறான். அதுக்கு ஒரு காரணம் இவன் சொல்கிறது காரணமே கிடையாது. நல்ல நீ புரிஞ்சுக்கணும், நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும். உன் மகன் சொல்கிறது உண்மையான காரணம் இல்லை. அந்த பெண் வீட்டை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணிடம் சொன்ன செய்தி, தொழில் வீடு சம்மந்தமான விஷயம் ஒன்றும் இல்லையம்மா, எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அந்த பெண்ணிடம் சொல்லி அந்த பெண்ணுடைய மனக்குறையை சொன்னதுனால அதை முடிச்சுட்டு நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் சம்மதிக்கணும்னு சொன்னால் நீ வேணால் வேறு கல்யாணம் முடிச்சுக்கான்னு இவன் வார்த்தையை விட்டுட்டான்.
இதான் நடந்த சம்பவம்.